ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என்பி குக்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு புதுசு ரெசிபியோடு வந்துட்டோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, ஆனால் சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு இன்னும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக ஒரு சப்பாத்தி ரெசிபி தான். ஒரு அரிசி மாவோட சப்பாத்தி சூப்பராக இருக்கும். இது கேரளாவில் கூட செய்வாங்க. இது நம்ம ஊரில் செஞ்சது. நான் வில்லேஜ் ஊருக்கு போனேன், என்னோடய ஊருக்கு போனேன். அங்கே போய் நான் என்னோடய சித்தி செஞ்சாங்க, நான் ஷூட் பண்ணியிருக்க வீடியோ. அதனால் உங்களுக்காக இது காட்டிடலாம். ரொம்ப யூனிக்கான ரெசிபி, டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இந்த குளிர் காலத்தில் எங்கள் ஊரில் இது சாப்பிடுவாங்க கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். ஒரு மக் அளவுக்கு, கிளாஸ் பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி வந்துருச்சுன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் உப்பு போட்டு ஒரு கொதி, நல்லா கொதி வரணும். நார்மல் சூடு வேண்டாம், கொதி வரணும். அதுக்கப்புறம் அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒட்டுக்க போட்டுடாதீங்க, போட்டிங்கன்னா நல்லா கெட்டி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். அப்போ தான் கெட்டி வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் கை வச்சு நல்லா தொட்டு பார்த்துடணும். உங்களுக்கு கரெக்டான மாவு வந்துச்சுன்னா, ரொம்ப லூஸு வேண்டாம், ரொம்ப டைட்டும் வேண்டாம், மீடியம் டைட் போதும். அதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். மாற்றிட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கையில் தொட்டு தண்ணி இதை ஒட்டுக்க மிக்ஸ் பண்ணி ஒட்டுக்க வச்சிடணும். அப்போ தான் நம்ம ரொம்ப காஞ்சி போகாமல் அப்போ தான் சாஃப்டாக ரொட்டி வரும், சப்பாத்தி வரும். இது கேரளாவில் பாலில், தேங்காய் பாலில் ஊற்றி சாப்பிடுவாங்க. எங்கள் ஊரில் இது சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, குருமா இதில் போட்டு சாப்பிடுவாங்க. சில பேர் ஸ்வீட் ஏதோ செஞ்சு தொட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் இது சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவியில் தான் சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு சூடு இருக்கிறதுல ஒட்டுக்க பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும். கொஞ்சம் நேரம், ஒரு 10-15 நிமிஷம் மூடி வச்சிட்டோன்னா அது கொஞ்சம் சூடு கம்மியாயிடுச்சுன்னா, பாதி சூடு கம்மியாயிடுச்சுன்னா மறுபடியும் இன்னொருக்கா எடுத்துகிட்டு நல்லா மாவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷேப் போட்டு எடுத்துக்கலாம். ஷேப் போட்டு உருண்டை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி எடுத்துக்கலாம். எங்கள் ஊரில் குளிர் டைமில் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுவாங்க. நானும் செய்வேன். ஆனால் எனக்கு இவ்வளோ நல்லா வராது. எங்கள் ஊரில் எங்கள் அம்மா நிறைய சித்தி இதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. அதனால சரி, நான் ஊருக்கு போகிறப்போ எங்கள் சித்தி எனக்காக செஞ்சாங்களா, சரி வீடியோ எடுத்து ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்காக ஷேர் பண்ணிடலாம். பாருங்கள், மாவு கரெக்டாக வந்துருச்சு. இப்போது உருண்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். உருண்டை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணும், எவ்வளோ சைஸ் ஷேப்பில் வேணும் அந்த மாதிரி கட் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்க்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் கையில் ஒரு ஷேப் கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். அது ட்ரெடிஷ்னலாக செய்வாங்க. அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி வராது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி எடுத்துகிட்டு சுட்டுடுவேன். உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டி ஆலில் அமுத்திக்கோங்க. பெல் ஐக்கன் ஆலில் அமுத்துனீங்கன்னா புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட சேர்ந்துருவோம். என்னோடய சேனலில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஈஸியான ரெசிபி நிறைய இருக்கும். அதனால் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு பார்க்கலாம். இப்போது நான் ரொம்ப ஹார்டான ரெசிபி செய்கிறது இல்லை, ரொம்ப ஈஸி, வீட்டில் இருக்கக்கூடிய சாமான் வச்சுட்டு பண்ணுற மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இருக்கும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்டி கூட இருக்கும். வீட்டில் இருக்கிற குழந்தை பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ரெசிபி நான் செஞ்சுட்டு இருக்கேன் உங்களுக்கு. அதனால் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதோ ரெசிபி பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொன்னீங்கன்னா நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஷேப் போட்டுட்டு இப்போ தேய்ச்சிட்டு இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தேய்க்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு கண்டிப்பாக தேய்க்க வராது. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா எல்லா லேடிஸ் அவங்களுக்கெல்லாம் பழகிடுச்சு. அதோ வயசானவங்களுக்கும் நல்லா அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் அப்படி ஒரே இதில் தேய்ச்சி முடிச்சிட்டாங்க. எனக்கு இது 2-3 டைம் சுற்றணும், திருப்பணும். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாவு ஜாஸ்தி போடணும், அப்போ தான் ஒட்டாமல் வரும். பாருங்கள், ஒரே இதில் தேய்ச்சி முடிச்சிட்டாங்க. இப்போது தவா வச்சுட்டு கொஞ்சம் சூடாகிடுச்சுன்னா தோசைக்கல், அதுக்கப்புறம் அதில் சுட்டு எடுத்துக்கலாம். மெயின் எங்கள் ஊரில் இது
மண் பாத்திரத்தில் தான் சுட்டு எடுப்பாங்க. மண் தோசை கல் இருக்கும், அதில் தான் சுட்டு எடுப்பாங்க. அதை கூட நான் செஞ்சு காட்டுறேன். ஒரு சூட் பண்ணியிருக்கேன், எடுத்து அதை ஒன்று சுட்டு காட்டுற பாருங்கள். இது 2 டைப்பு செய்யலாம். இதே மாதிரி செய்யலாம், அதே மாதிரி அதில் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு ஜாஸ்தி இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து ப்ரௌன் ஸ்பாட் வரதுக்கு முன்னாடியே நாங்கள் இறக்கி வச்சிடணும். அப்போ தான் சாஃப்ட் ஜாஸ்தி இருக்கும். நம்ம முதல்ல எடுக்கிறவே தண்ணி கொதிக்க வச்சுட்டு தானே மாவு பிணைஞ்சி வச்சுருக்கோம், அதனால் சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மண் பாத்திரத்தில் தோசை கல்லில் எவ்வளோ அழகாக வருது, சூப்பராக இருக்குது. இதில் தான் மெயின் ட்ரெடிஷ்னல் செய்வாங்க. இந்த குளிரில் கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் கண்டிப்பாக செய்வாங்க. இப்போ வந்து சுட்டு எடுத்துகிட்டு நான் பிளேட்டிங் போட்டு காட்டுறேன். இது வந்து நான் 1/2 கிலோ மாவு தான் எடுத்திருக்கேன். ஒரு 23 பீஸ் சப்பாத்தி வந்திருக்குது. உங்களுக்கு எவ்வளோ வேணும் குவான்டிட்டி அது அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், அவ்வளோ அழகாக வந்திருக்குது. ஒரு ப்ரௌன் ஸ்பாட் கூட இல்லை, சூப்பராக இருக்குது. சிக்கன் கிரேவி கூட நான் சர்வ் பண்ணி எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. 2 விரலில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே பிச்சுட்டு வருது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஜெல்லி மாதிரி சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு தடவை டேஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்பாத்தி ப்ரௌன் கலர் வர்ற நான் பச்சை எடுக்க நினைக்க வேண்டாம். பார்த்திங்கன்னா எவ்வளோ புஷு புஷுன்னு வந்துருச்சு சுடுறப்போ. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி எடுத்துக்கோங்க.